Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஃபன் தாங்க பார்க்க போறோம். இந்த டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க, நம்ம அப்படியே சாப்பிடலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த டிஃபன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதுல 2 மீடியம் சைஸ் கேரட் வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது பச்சை கேரட் தாங்க, வேக வைக்காத பச்சை கேரட் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இப்போ நம்ம வந்துட்டு இதை விழுதாக அரைக்க போகிறோங்க. இந்த விழுதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக விழுதாக அரைக்க போகிறோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக விழுதாக அரைச்சி எடுக்கணும். இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், தோசை மாவு ஒரு 1.5 கப் அளவுக்கு, ஒரு 5 தோசை வர அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம இப்போ அரைச்ச விழுது ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச விழுது வந்துட்டு இந்த தோசை மாவு அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை விட அதிகமாக மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா விழுது வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இது கூடவே நல்லா பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் கூட இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம சூப்பராக நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பரான கேரட் தோசை செய்ய போகிறோம். இதே மாவில் நீங்கள் வந்துட்டு கேரட் குழி பணியாரம் கூட செய்யலாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுக்கலாங்க. கல் நல்லா சூடானதும் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நம்ம நார்மலாக எப்பயும் தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இதுலேயே காரம் உப்பு எல்லாமே இருக்குன்றனால இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்றலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி வந்து சைட் டிஷ் ஏதாவது வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வருது. நல்லா கலர்ஃபுல்லான தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சாதாரணமாக எப்பயும் செய்கிற கேரட் தோசை விட இதில் நம்ம வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் வெந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். கேரட்டே பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகாதுங்க. நம்ம பச்சை கேரட் அப்படியே தான் அரைச்சிருக்கோம், அதனால டக்குன்னு நம்ம வந்துட்டு செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் வந்துட்டு புளிச்ச தோசை மாவு தான் இருக்குது, அதில் வந்துட்டு நீங்கள் வெங்காயம் தான் அரைஞ்சி போட்டு எப்பயும் தோசை பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புளிச்ச தோசை மாவில் கூட இந்த தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 சைடும் வெந்துருச்சுங்க. சூப்பரான டேஸ்டியான கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் வேக வச்ச கேரட் சேர்த்திங்க அப்படின்னா அதோடைய வாசனை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பச்சை கேரட் சேர்க்கும்போது தான் அதோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம பொடியாக நறுக்கி போட்டிருக்க கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அதோடைய ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால் இது எல்லாமே கரெக்டாக இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். சூப்பரான டேஸ்டியான கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.